நிகிலாவை ஒரு காலேஜ் விழாவில் பார்த்தான். அவள் ஸ்டேஜை அலங்காரம் பண்ணி கொண்டிருந்தாள். சரண் புரொஃபஸரிடம் எதுவோ சொல்ல மேடை ஏறினான். நிகிலா மாலையை மாட்டுவதற்காக இரு கைகளிலும் பிடித்தவாறு மேலே போட போனாள். அவள் வருவதற்கும் சரண் மேலே வந்து நிற்பதற்கும் சரியாக இருந்தது. மாலையை அவன் கழுத்தில் போட போனாள். அதை குனிந்து சரண் ஏற்றுக்கொண்டான். அவன் சிரித்த முகமாக தேங்க்யூ என்றான். அவள் பயந்து நடுங்கினாள். தெரியாமல் இவன் கழுத்தில் போட்டுவிட்டோமே என்று. இதை யாராவது பார்த்தால் என்ன நினைப்பார்கள்? அவளுக்கு பயத்தால் கண் கலங்கிவிட்டது. எதுக்கு உங்கள் கண் கலங்குது? இது தெரியாமல் எதிர்பாராமல் நடந்தது தானே. நான் உங்களை ஒருபோதும் தப்பாக நினைக்க மாட்டேன். நீங்கள் பயப்படாதீங்க. நான் வேறு யாரிடமும் சொல்ல மாட்டேன். இந்த காலத்தில் இப்படி பயந்து நடுங்கும் பெண்ணை இப்போதான் பார்க்குறேன். உங்கள் நேம் என்ன? அவள் பதில் சொல்லாமல் தன் பார்வையை உயர்த்தி அவனை பார்த்துவிட்டு பின் பார்வையை தழைத்து கொண்டாள். மெதுவாக பட்டுக்குரலில் அவள் காதருகே அவளுக்கு மட்டும் கேட்கும்படி ப்ளீஸ் சொல்லு என்றான். மறுபடியும் கண்களை நாலாபுரமும் சுழற்றிவிட்டு மெதுவாக அவனுக்கு மட்டும் கேட்கும் குரலில் நிகிலா என்றாள். அந்த வார்த்தை அவன் மேல் ரோஜா இதழ்களை கொட்டியது போல் மென்மையாக இருந்தது. குட், இனிமையான மனதுக்கு பிடித்தமான பெயர். உன் பெயரை என் மனதை இதமாக வருடுவது போல் இருக்குது நிக்கி என்றான் கிசுகிசுப்பான குரலில். அவனை அவள் ஓரக்கண்ணால் பார்த்துவிட்டு பார்வையை வேறுபுறம் திருப்பினாள். அவள் முகம் செவ்வானமாய் சிவந்தது. அந்த மாற்றத்தை பார்த்த சரண், நான் சொன்னதை நீ ரசிக்கிறாய் என்று ஒருமைக்கு தாவினான். உன் பாராட்டை வாய் திறந்து உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? பார்த்து 2 நிமிடம் கூட ஆகலை, அதற்குள் என்னை வாப்போ என்று பேசுகிறாய் என்று தானே உன் பார்வை சொல்லுது. அவள் நினைத்து பார்வையால் வெளியிட்டதை அவன் புரிந்து கொண்டு இவ்வளவு சீக்கிரம் சொன்னதை மீண்டும் பார்வையால் மெச்சினாள். இளம் புன்னகை முகத்தில் பரவியது. புன்னகை கூட இஞ்சளவு தானா? ஏன் என் கூட பேசக்கூடாதா நிக்கி என்று செல்லமாக சுருக்கி கூப்பிட்டது அவளுக்கு பிடித்திருந்தது. அவள் பார்வையால் பக்கத்தில் நின்றவர்களை வலம் வந்தாள். கண்களில் பயம் தெரிந்தது. அவள் பயப்படுவதை தாங்காமல் தன் கழுத்தில் கிடந்த மாலையை கழட்டி போடுவது போல் போனான். அவள் கண்களில் மிரட்சி பயந்து ஓரடி பின்னால் நகர்ந்தாள். அவன் லேசாக சிரித்து கொண்டே பக்கத்தில் போய் அவள் கைகளில் வைத்தான். அதற்குள் என்ன சரண் என்றார் புரொஃபஸர். மேம் உங்களிடம் இந்த கவரை கொடுக்க சொன்னாங்க என்று அவரிடம் கொடுத்தான். அதை வாங்கி கொண்ட மேம் நிக்கிலா மாலையோடு நிற்பதை பார்த்துவிட்டு உனக்கு எட்டலையா நிக்கி? அந்த மாலையை சரணிடம் கொடு, போட்டு விடுவான். மாலையை கொடு நிக்கி, நான் போட்டு விடுகிறேன். மேமே சொல்லிவிட்டாங்க. உனக்கு சம்மதம் தானே நான் மாலையை போடுவதற்கு என்றான் விஷமாக. அவள் மெதுவாக அடிமேல் அடி வைத்து வந்து அவன் கைகளில் மாலையை வைத்தாள். பக்கத்தில் வந்த இன்னொரு மாணவி, என்ன சரண், இவளிடம் என்ன கேட்கிற? இவ பேசவே மாட்டாளே என்றாள். அவள் பார்வைதான் 1000 வார்த்தை பேசுதே என்றான் அவளுக்கு மட்டும் கேட்கும்படி. சரண் போய்விட்டான். இருந்தாலும் அவளுக்கு படபடப்பு அடங்கவில்லை. இவ்வளவு நாளில் இது மாதிரி அனுபவம் அவளுக்கு ஏற்பட்டதில்லை. அவளுக்கு அவனை மறுபடியும் பார்க்க வேண்டும் போல் இருந்தது. சரண் என்றால் சுறுசுறுப்பு என்று தாராளமாக சொல்லலாம். அவ்வளவு சுறுசுறுப்பு, துடிப்புள்ள இளைஞன், நல்ல திறமைசாலி, பண்புள்ளவன். அவன் இத்தனை வருடங்களில் எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கிறான், பழகியிருக்கிறான். எல்லாம் நட்போடுதானே தவிர அவன் மனதை இப்படி நிமிண்டு விட்டவள் வேறு யாரும் இல்லை. அவனுக்கு அன்று முழுவதும் பரவசமாக இருந்தது. மனம் காற்றில் மிதப்பது போல் இருந்தது. மேகத்தோடு மேகமாக தானும் செல்வது போல் இருந்தது. எப்படி இவள் வாய் திறந்து பேசாமல் பார்வையால் பேசுகிறாள்? இப்படியும் ஒரு பெண் இருப்பாளா? அதான் இருக்காளே என்று வியந்தார். அன்று மாலை தன் அக்காவிடம் நிகிலாவை பற்றி சொல்லி சிரித்தான். அவன் அக்காவின் முகம் சுருங்கியது. அதை சரண் கவனிக்கவில்லை. வீட்டில் பேசி முடித்தன அக்கா பெண் கமலையை மனம் முடிக்கலாம் என்று. சரணுக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. இவளை வேண்டாம் என்றால் வேறு யாரையாவது பேசி முடிப்பார்கள். அவளே இல்லை என்று ஆகிவிட்டாள். இனி யாரா இருந்தால் என்ன என்று பேசாமல் இருந்து விட்டான். நல்ல மாதத்தில் முகூர்த்த தேதியில் சரண் கமலி கழுத்தில் தாலி கட்டினான். அவன் சந்தோஷத்தையே துக்கத்தையே வெளிக்காட்டி கொள்ளவில்லை. உணர்ச்சிகளை துடைத்து விட்டார் போல் முகம் பாறையாக இறுகியிருந்தது.
வீட்டில் உள்ள மற்றவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருந்தனர். சரண் படிப்பு முடிந்து ஆபீஸ் பொறுப்பை ஏற்றுக்கொண்டான். அவன் பிஸ்னஸை மும்பை, டெல்லி, கொல்கத்தா என்று விரிவுபடுத்தினான். ஒரே வருடத்தில் அவனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. டெலிவரியில் கமலி இறந்து விட்டாள். அவளுக்கு ஏற்கனவே இதயத்தில் ஓட்டை இருந்தது. டாக்டர் அவளுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது என்று சொல்லியிருந்தார். அதை மறைத்து அவன் அக்கா தன் மகள் எப்படியாவது சில காலம் வாழட்டும் என்று கல்யாணம் செய்து கொடுத்தாள். இனி என்ன செய்ய முடியும்? மகளும் போய்விட்டாள். பிறந்த குழந்தையை வைத்து கொண்டு என்ன செய்வது? குழந்தையை வளர்க்க அக்கா கோமதி வீட்டோடு வந்துவிட்டாள். சரண் குழந்தையை பார்ப்பதோடு சரி, எல்லோரிடமும் பேச்சு குறைத்து கொண்டான். எல்லோருக்கும் தெரிந்து இப்படி பண்ணிவிட்டார்களே என்று. இப்படியே வருடங்கள் 3 ஆயின. மும்பைக்கும் சென்னைக்கும் அலைய முடியவில்லை. நான் மும்பை ஆபீஸை பார்த்து கொள்கிறேன், இங்குள்ளதை தம்பிகளும் சித்தப்பாவும் பார்த்து கொள்ளட்டும் என்று குழந்தையுடன் மும்பை சென்று விட்டான். குழந்தையை பார்த்து கொள்ள அவன் அக்காவும் கூட சென்றாள். சரண் கவனம் முழுவதும் பிஸ்னஸில் செலுத்தினான். குழந்தையை ஸ்கூலில் சேர்த்தான். பிஸ்னஸ் விஷயமாக சென்னை சென்று முடித்துவிட்டு மும்பை திரும்பி கொண்டிருந்தான். அவனுக்கு நினைவு பின்னோக்கி சென்றது. எவ்வளவு அற்புதமான நாட்கள்! இனி மீண்டும் திரும்பி வருமா? என் வாழ்வில் வசந்தம் பூக்குமா? இனி என் வாழ்வில் விடிவெள்ளி என்பதே கிடையாது. இனி எல்லாம் அஸ்தமனம்தான். நானும் வாழ்கிறேன் எல்லோரையும் போல. அவன் மனம் புண்ணாகி புண்ணாகி மரத்து போனது. அவன் விரும்பியவளோடும் வாழ முடியவில்லை. அவன் கூட வாழ வந்தவளோடும் நிம்மதியாக வாழவில்லை. அவன் இன்றளவும் இவ்வளவு தூரத்திற்கு நடமாடுகிறான் என்றால் அவளின் பசுமையான ஒரு பக்க நினைவுகள். அவன் அவள் நினைவுகளிலேயே மூழ்கியிருக்க பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டிலிருந்து ஒரு பெண்ணின் அலறல் சத்தம் கேட்டது. சிறிது நேரம் பேசாமல் இருந்தான். நேரமாக ஆக ரொம்ப கேட்டது. சரண் அவன் கம்பார்ட்மெண்ட்டிலிருந்து வெளியே வரும். அவள் ஓடி வந்து அவன் மேல் விழுந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று சொன்னாள். சரண் அவளை பிடித்து நிமிர்த்தி அவள் முகத்தை பார்த்தான். பார்த்தவன் அதிர்ந்தான். நிகிலா. அவள் மயங்கி விழுந்து விட்டாள். அவளை தன் இருக்கையில் படுக்க வைத்துவிட்டு பின்னால் நிமிர்ந்து பார்த்தான். 4 பேர் நின்றிருந்தார்கள். சரண், ஏன் இவளை துரத்துறீங்க என்றான். அதை கேட்க நீ யார் என்றார்கள் அவர்கள். ஒரு தப்பு கண்முன் நடக்கும்போது அதை யார் கேட்டால் என்ன? இது உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். அவளை எங்ககிட்ட ஒப்படைத்து விடு. முடியாது என்றால் உன் உயிர் உடம்பில் இருக்காது. நீங்கள் யார்? அவளுக்கு என்ன வேண்டும்? ஒருவன் முந்திக்கொண்டு நாங்கள் அவள் கணவன் என்றான். சரண் முகத்தை சுழித்தான். நீங்கள் 4 பேருமா என்றான். ஆமாம், அப்படித்தான் வைத்துக்கொள்ளேன். சரணுக்கு ஆத்திரம் வந்தது. என்னடா பேசுறீங்க? நீங்கள் உதவாங்காமல் போக மாட்டீங்க போலிருக்கு என்று கர்ஜித்தான். நாங்கள் சொல்வதை நீ சொல்கிறாயா? இப்போ யார் உதவி வாங்க போகிறாங்க என்று பார். ஒருவன் கையை ஓங்கினான். அந்த கையை லாவகமாக பிடித்து கொண்டு கையை மடக்கி ஒரு குத்து விட்டான். இது ட்ரெயின். இங்கு நம் சண்டையை வைத்து கொள்ள வேண்டாம். இந்தாங்க என் விசிட்டிங் கார்டு. என்னை பார்க்க வேண்டும் என்றால் இங்கு வாருங்கள் என்று அனுப்பிவிட்டான். நிகிலா மயங்கிய நிலையில் கிடந்தாள். அவள் பிளவுஸ் எல்லாம் கிழிந்து தலையெல்லாம் கலைந்து இருந்தது. ஒரு பெட்ஷீட்டை எடுத்து அவள் மீது போர்த்தி விட்டான். அவள் முகத்தையே பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தான். அவள் முகம் அப்படியே இருந்தது. ஆனால் ஒரு சோகம் இழையோடியது. அவனுக்கு இன்னும் படபடப்பு அடங்கவில்லை. இவள் எங்கு வருகிறாள்? அவர்களிடம் இவள் எப்படி மாட்டிக்கொண்டாள்? அவன் அவளையே நினைத்து கொண்டு வந்தான். இத்தனை வருடங்களில் அவன் அவளை ஒரு நாள் கூட மறந்ததில்லை. ஆனால் வெளியே காட்டிக் கொள்ள மாட்டான். அவள் கண்களை திறந்து சுற்றுமுற்றும் பார்த்தாள். எதிரிருக்கையில் அவள் பார்வை சென்றது. பார்த்தவள் விழி அப்படியே நிலைக்குத்தி நின்றன. தடக்கென சீட்டில் எழுந்து உட்கார்ந்தாள். உடம்பு நடுங்கியது. என்ன பேசுவதென்றே தெரியவில்லை. அவன் ஒரு புக்கை எடுத்து வைத்து கொண்டு படிக்க ஆரம்பித்து விட்டான். அவள் அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். அவன் அவள் முகத்தை திரும்பி கூட பார்க்கவில்லை. அவளை அலட்சியப்படுத்தினான். அவளுக்கு மனதுள் வலித்தது. ஏன் அலட்சியப்படுத்த மாட்டான்? அவனிடம் சொல்லாமல் கொள்ளாமல் ஊரை விட்டு ஓடியவளிடம் இவன் எப்படி இங்கே கடவுள் மாதிரி வந்து காப்பாற்றி இருக்கானே? தன்னிடம் எதுவும் பேச மாட்டானா என்று அவனையே பார்த்தாள். தான் கல்யாணம் செய்து கொள் என்று கெஞ்சி கேட்டும் வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு ஓடியவள் என்று 4 அவள் என்று தப்பாக நினைப்பானோ? அண்ணன் பேச்சை நம்பியதற்கு தனக்கு இந்த தண்டனை தேவைதான். தன்னை விரும்பியவன் எவ்வளவோ கெஞ்சி கூத்தாடியும் அவனை அலட்சியம் செய்ததற்கு இப்போ அனுபவிக்கிறேன். அந்த 4 ஏதேதோ சொன்னார்கள். உன் அண்ணன் உன்னை எங்களிடம் விற்றுவிட்டான் என்று. உன் அண்ணனுக்கு பிஸ்னஸில் ரொம்ப நஷ்டம்.
நாங்கள் நால்வரும் அந்த பணத்தை கொடுத்தோம். அதற்கு ஈடாக உன்னை கேட்டோம். உன் அண்ணன் சம்மதம் என்று எங்களுக்கு எழுதி கொடுத்த பத்திரம் என்று காட்டினர். கூட பிறந்த தங்கையை ஒரு அண்ணன் இப்படி செய்வானா? பாவி, நம்பிக்கை துரோகி. இவர்கள் என் ஃப்ரெண்ட்ஸ். இவர்கள் ஆபீஸில் ரகசிய ஃபைல்கள் பார்க்க ஆள் வேண்டும் என்று கேட்டார்கள். என் தங்கை பார்ப்பாள் என்றேன். அவர்கள் உன்னை மும்பைக்கு எங்களுடன் அனுப்ப முடியுமா என்றனர். எனக்கு யோசனையாக இருந்தது, உன்னை தனியாக அனுப்ப முடியுமா என்று. ஆனால் அவர்கள் எனக்கு பிஸ்னஸில் எவ்வளவு உதவி பண்ணியிருக்காங்க. என்னால் தட்ட முடியவில்லை நிக்கிலா. உன்னை கேட்காமல் நான் சரியென்று சொல்லிவிட்டேன். நீ பயப்பட வேண்டாம். அவர்கள் வீட்டிலேயே தங்கி கொள்ளலாம். அவர்கள் வீட்டில் பெண்களும் இருக்காங்க. உன் வேலை முடிந்ததும் அங்கு சுற்றி பார்த்து விட்டு வா என்று நைச்சியமாக பேசி அவர்களுடன் அனுப்பி வைத்தான். அவளுக்கு அவமானமாக இருந்தது. அவள் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அதை அவன் அறியாமல் துடைத்து கொண்டாள். இவன் வந்து காப்பாற்றவில்லை என்றால் என்ன ஆகியிருக்கும்? நான் அவர்கள் கையில் சிக்கிக்கொண்ட பூமாலை போல் இந்நேரம் முதிர்ந்து போயிருப்பேன். ஆனால் அதற்கு பிறகும் இந்த உயிர் உடம்பில் இருக்குமா? அந்த மாதிரி நடந்திருந்தால் ஓடும் ரயிலில் இருந்து குதித்திருப்பேன். இனி என்ன செய்வது? மூளை வேலை செய்ய மறுத்தது. அண்ணனிடமும் இனி செல்ல முடியாது. மறுபடியும் அவர்களை கூப்பிட்டு ஒப்படைத்தாலும் ஒப்படைத்து விடுவான். அங்கு போனால் அவளால் தப்பிக்க முடியாது. நினைக்க நினைக்க பயமாக இருந்தது. ட்ரெஸ் தலையெல்லாம் அலங்கோலமாக இருந்தது. எழுந்து பெட்டியிலிருந்து ட்ரெஸ் எடுத்து கொண்டு குளியலறை நோக்கி சென்றாள். துணி மாற்றி விட்டு சிறிது நேரம் அழுதாள். பின் முகத்தை கழுவி விட்டு வெளியில் வந்தாள். இன்னும் அவன் புத்தகத்திலேயே ஆழ்ந்திருந்தான். மும்பை வந்தது. அவன் பெட்டியை எடுத்துக்கொண்டு இறங்கினான். இவளும் பெட்டியை எடுத்துக்கொண்டு இறங்கினாள். கூட்டம் மலை மோதியது. இவள் இறங்கி கூட்டத்தில் பார்த்தபோது அவனை காணவில்லை. இந்த கூட்டத்தில் கண்டுபிடிக்கவும் முடியாது. எந்த பக்கம் செல்வது என்று கூட தெரியவில்லை. சரணை நம்பித்தான் இறங்கினாள். கூட்டி போவான் என்று. இப்படி பண்ணிவிட்டானே. தெரியாத ஊரில் நான் என்ன செய்வேன்? அவள் மனம் அவளை இடித்தது. அவனை கேட்டா இங்கே வந்த? இல்லை, அவன் இங்கு வர சொன்னானா? உன்னை கூட்டி போக அவன் இப்பொழுது திருமணம் ஆனவன். குழந்தை கூட இருக்கும். என்றோ ஒரு தரம் ஆசைப்பட்டதற்கு இன்று வந்து காப்பாற்றியதே பெருசு. இவள் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடியதற்கு வேறொருத்தன் என்றால் இவளை அவர்களுடைய அனுப்பியிருப்பான். அனுப்பாமல் காப்பாற்றினானே, இதுவே மேல் என்று நினைத்தாள். அவள் சுற்றும் முற்றும் விழிகளை சுழற்றி தேடினாள். எங்காவது கண்ணில் தென்பட மாட்டானா என்று. அவள் நிற்பதை யாரும் பொருட்படுத்தவில்லை. அவரவர் ஓடிக்கொண்டிருந்தனர். அவள் பின்னால் அவன் குரல் கேட்டது. எதற்கு இங்கு நின்று கொண்டு அந்த நால்வரையும் தேடுகிறாயா? அவன் குரல் கொடூரமாக இருந்தது. அந்த குரலில் திடுக்கிட்டு திரும்பினாள். அவன் மீண்டும், அவன்களை வர சொல்லியிருக்கிறாயா என்றான் ஆத்திரமாக. அவள் இல்லை என்று தலையசைத்தாள். ஏன் வாய் திறந்தால் முத்தா கொட்டிவிடும்? அவன்களோடு நல்லா பேசி சிரித்து கொண்டு தானே வந்த. உன் சம்மதம் இல்லாமலா வந்திருப்ப? நான் வந்து உன் சந்தோஷத்தை கெடுத்து விட்டேன், அப்படித்தானே? எந்த ஹோட்டலில் ரூம் போட்டிருக்கான்கள்? இப்படி நால்வருடன் அலைவதற்காகத்தான் அன்று சொல்லாமல் கொள்ளாமல் ஓடினாயா? இவங்கள் 4 பேர் மட்டும்தானா? இல்லை இன்னும் எத்தனை பேர்? கணக்கு இருக்கா இல்லையா? அவள் விழிகளை உயர்த்தி மெல்ல அவனின் முகத்தை பார்த்தாள். அந்த கண்களில் நீர் நிரம்பி கண்ணீர் முத்துக்கள் இதோ சிதறி விடுவேன் என்று சொல்வது போல் நின்றிருந்தன. பின் பார்வையை தழைத்து கொண்டாள். அவனுக்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது. பேசாமல் முன்னே நடந்தான். அவளை வா என்று ஒரு வார்த்தை கூப்பிடவில்லை. அவள் போகாமல் அப்படியே நின்றாள். விட்டுவிட்டு போய்விடுவான் என்று பயந்து கொண்டு அவன் பின்னாடியே பெட்டியை எடுத்துக்கொண்டு ஓடினாள்.